ரயில் நிலையம் எப்போதும் மக்களால் பரபரப்பாக இருந்தது. அவர்களின் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயல்பவர்களின் புகலிடமாக இருந்தது. ஆனால் எமிலி மற்றும் ரியானுக்கு அது அவர்களின் இதயங்களை சந்திக்கும் இடமாக இருந்தது. சிறிது நேரம் மட்டுமே. அவர்கள் வெவ்வேறு உலகங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் சமூக விதிமுறைகளால் அவர்களின் காதல் தடை செய்யப்பட்டது. ஆயினும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் சகவாசத்தில் ஆறுதல் கண்டனர். தங்களால் முடிந்த போதெல்லாம் பார்வைகளையும் கிசுகிசுக்களையும் திருடினர். அவர்களின் காதல் பிரகாசமாக எரியும் சுடராக இருந்தது. ஆனால் அது மறைத்து வைக்கப்பட வேண்டிய நெருப்பாக இருந்தது. எமிலியின் குடும்பத்தினர் ரியானை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர் அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இரகசியமாக சந்தித்து காதல் கடிதங்களை பரிமாறிக்கொண்டு முடிந்த போதெல்லாம் ரயில் நிலையத்தில் சந்தித்துக் கொண்டனர். இரயில்களின் சத்தமும் கூட்டத்தின் சலசலப்பும் அவர்களின் இரகசிய கூட்டங்களுக்கு சரியான மறைவை அளித்தன. மேடையில் நின்று கைகளை பிடித்துக் கொண்டு ஒருவரையொருவர் கண்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது எந்தத் தடையையும் தாண்டிச் செல்லும் அளவுக்கு தங்கள் காதல் வலிமை வாய்ந்தது என்று தெரிந்தது. ஆனால் விதி வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. ரியான் புறப்பட்டு தொலைதூர தேசத்திற்குச் சென்று கொண்டிருந்தார். எமிலி அங்கேயே தங்கியிருந்தார். அவர்கள் ஒரு கடைசி முத்தத்தை பகிர்ந்து கொண்டனர். கண்ணீரின் சுவை மற்றும் துயரம் தங்கள் அன்பின் இனிமையுடன் கலந்தது. ரியானின் ரயில் தொலைவில் மறைந்ததால் எமிலி தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய இதயம் மில்லியன் துண்டுகளாக சிதறியது. ரயிலின் சத்தம் மறைந்தது. எமிலிக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. அவள் நினைத்த மாதிரி அவள் இல்லை. அவளுடைய முழு வாழ்க்கையும் பொய்யாகிவிட்டது.